அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னால் ஹய்யால் ஸலா ஹய்யால் ஃபலாஹ் என்கின்ற அழைப்பு பாங்கோசையின் வாயிலாக நமக்கு தரப்படுகின்றது. தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கின்றான். அப்ப தொழுகையில அல்லாஹ் நமக்கு வெற்றியை வைத்திருக்கின்றான் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. சூரத்துல் ஹஜ்ஜினுடைய 77வது வசனத்துல ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் ருக்கு செய்யுங்கள், சஜ்தா செய்யுங்கள், உங்கள் இறைவனை வணங்குங்கள், நன்மை செய்யுங்கள், இதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அப்ப ருக்கு சஜ்தா செய்யக்கூடிய தொழுகையின் மூலமாக உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது என்ற சுப செய்தியை ரப்பல் ஆலமீன் நமக்கு தருகின்றார். மார்க்கத்திலே மிக 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 வலியுறுத்தப்பட்ட முக்கியமான கடமைகளில் ஒன்றாக ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற ஏகத்துவ கலிமாவை மொழிந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு தொழுகை கடமையாக ஆகிவிடுகின்றது. எந்தெந்த நிலைகளில் எல்லாம் அந்த தொழுகை கடமையாகுது? அவன் உடல்நிலை சரியில்லாவிட்டாலும் தொழுகை கடமைதான், அவன் பயணத்திலே இருந்தாலும் தொழுகை கடமைதான், அவன் வியாபாரத்திலே இருந்தாலும் தொழுகை கடமைதான், அவன் போர்க்களத்திலே உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத நிலை இருந்தாலும் கூட அவனுக்கு தொழுகை கடமைதான். இந்த விஷயத்துல மார்க்கம் என்ன செய்யல? எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே நமக்கு தொழுகையில பரவாயில்லப்பா விட்டுக்க என்ற சலுகையை நமக்கு கொடுக்கல. மாறாக சலுகை எப்படி தரப்பட்டிருக்கு? சுருக்கி தொழுது கொள்வதற்கும் சேர்த்து தொழுது கொள்வதற்கும் மார்க்கம் அனுமதி அளிக்கின்றதே ஒழிய தொழுகையை விடுவதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் நமக்கு விலக்கு அளிக்கவே இல்லை. அப்படி அல்லாஹ் வலியுறுத்தி நமக்கு இந்த தொழுகையை சொல்லுகின்றான் என்று சொன்னால், அப்படி இந்த தொழுகையில என்னதான் இருக்கின்றது என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒருவன் ஈமான் கொண்டு விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹ் என்ன ஆகின்றான்? அவன் என்னவாக ஆகின்றான்? அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை என்று சொன்ன பின்னால், இறைவா நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கிறேன்னு ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிந்து சென்று விடுவதா? அல்லது அல்லாஹுவோடு அவனுக்கு ஏதாவது ஒரு பாண்டிங், ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகின்றதா என்றால் ஆம், ஒப்பந்தம் ஏற்படுகின்றது. மனிதனாக இருந்த அவன் அடிமையாக ஆகிவிடுகின்றான், அல்லாஹ் அவனுக்கு எஜமானனாக ஆகிவிடுகின்றான். எஜமானன் இடக்கூடிய கட்டளைகளுக்கு கட்டுப்படக்கூடிய அடிமையாக நான் இருக்கின்றேன் என்பதை அவன் சாட்சி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்கான பயிற்சி தான் இந்த தொழுகை. ஒருவன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கே கட்டுப்பட தயாரில்லை என்று சொன்னால் அவன் இந்த உலகத்துல யாருக்கும் எதற்கும் அவன் கட்டுப்படாதவனாகத்தான் இருப்பான். கட்டுப்படுவதற்கு மிக தகுதியானவன் ரப்புல் ஆலமீன் தானே. அப்படியாப்பட்ட அல்லாஹுக்கு கட்டுப்படுமாறு அல்லாஹ் என்ன செய்யறான்? தொழுகையில மூமின்களுக்கு அல்லாஹ் நமக்கு பயிற்சியை அளித்துக் கொண்டே இருக்கின்றான். இப்படி தொழுகையினுடைய அவசியத்தை, முக்கியத்துவத்தை எல்லாம் நாம் விளங்கி இருந்தாலும் நம்முடைய சகோதரர்கள் சில பல நேரங்களில பல காரண காரியங்களை சொல்வதை நாம பார்க்கிறோம். ஒரு சகோதரர் ரெண்டு இடத்துல வந்து சொன்னார், பாய் என் பையனை நீங்க ஃபஜ்ருக்கு வந்து கூட்டிட்டு போங்க. நம்ம அவர்கிட்ட கேட்டோம், சரிங்க நம்ம ஃபஜ்ருக்கு வந்து கூட்டிட்டு போலாம், நீங்க என்னங்க செய்றீங்க? இல்ல பாய் எனக்கு உடம்புலாம் ரொம்ப வலிக்குது பாய். அதாவது அவருக்கு உடம்புலாம் வலிக்குதுன்னு அவர் தூங்கிடுவாராம், நம்ம போய் அவர் பையனை கூட்டிக்கிட்டு ஃபஜ்ர் தொழுகைக்கு போகணுமா? ஏன் உடம்புலாம் வலிக்குது? அவர் கடையை மூடிட்டு போனை பார்த்துட்டு அவர் படுக்கவே 1:30 மணி 2 மணி ஆக்கிடுறாரு. அப்ப ஃபஜ்ர் தொழுகை சாத்தியமாகுமா? ஒரு மகனுக்கு நல்லது ஒரு முன்மாதிரியாக ஒரு தகப்பன் இருக்கணுமா இல்லையா? அவர் அந்த குடும்பத்திலே தன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு காலையில சுபுகு தொழுவதற்காக அவர் எழுப்பி பள்ளிவாசலுக்கு போக பயிற்றுவிப்பது சிறந்ததாக இருக்குமா? இன்னொருவர் வந்து அவருடைய பிள்ளையை எழுப்புறது சரியானதாக இருக்குமா? அப்ப வியாபாரத்தை மற்ற மற்ற விஷயங்களை காரணமாக காட்டி தொழுகையை விடக்கூடிய காட்சி நாம பார்க்கிறோம். இன்னும் சில பேரை நீங்க தொழுகைக்கு போய் அழைத்தோம் என்று சொன்னால், பாய் தொழுகைக்கு வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, கடையில ஆள் இல்லை,
கடையில நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், ஆள் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் பள்ளிவாசலை நோக்கி வந்து விடுகின்றேன் என்ற காரணத்தை சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு திருக்குறானிலே சொல்லி காட்டுகின்றான், செல்வத்தை பெருக்குகின்ற ஆசை உங்களை அல்லாஹுடைய நினைவை விட்டு பராமுகமாக ஆக்கிவிட்டது, இந்த ஆசையால் நீங்கள் நரகத்தை கண்ணால் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். கொடுக்கல் வாங்கலோ வியாபாரமோ பேரமோ அவர்களை அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டு தடுக்காது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒரு மூமின் என்று சொன்னால் அவனிடத்துல அடிமைத்துவம் இருக்க வேண்டும். என் எஜமானன் கட்டளையிட்டு விட்டான் என்று சொன்னால் என்ன மாதிரியான சூழல் இருந்தாலும் சரி, அல்லாஹுக்கு அடிபணிவதிலே தான் என்னுடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கின்றது என்கின்ற உணர்வை அவன் பெற்றிருக்க வேண்டும். ஆனா என்ன நினைக்கிறாங்க, அல்லாஹ் அல்லான்னு போயிட்டா கடை என்னத்துக்கு பாய் ஆகுறது, இப்படி ஓப்பனா சொல்ல மாட்டாங்க, மனதுக்குள்ளே அவர்களுக்குள்ள ஓடுகின்றது. நான் வந்து படுக்கிறதே லேட்டா தான் படுக்கிறேன், காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சா கண்ணெல்லாம் எரியும் பாய், தலை சுத்துது, உடம்பு முடியாம போயிரும். எதிலே அல்லாஹ் கண் குளிர்ச்சி இருக்கின்றது என்று சொல்லுகின்றானோ அதிலே இது போன்ற காரணங்களை சொல்லுகின்றார்களே, இந்த காரணங்களை ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வானா? ஒருவர் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக கடையை விட்டுட்டு வராருன்னு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டேன், ஆனால் என்னுடைய வியாபாரத்தை நான் கடையில நின்றாதான் செய்ய முடியும் நம்புறாரு அவரு. அந்த அல்லாஹ் தன்னை பத்தி சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹு ஹைருர் ராசிகீன், ரிஸ்க் அளிப்பவர்களிலே நாம் தான் மேலானவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நான் எப்ப அல்லாஹ்வை எஜமானனாக ஏற்றுக்கொண்டேனோ அல்லாஹ்வுடைய அனைத்து தன்மைகளும் நான் ஏற்றாதான் முஸ்லீமா இருக்க முடியும். என்னுடைய வியாபாரத்தை, என்னுடைய பொருளாதாரத்தை நான் கடையில நின்றா டெவலப் பண்ணிடுவேன்னு ஒருத்தர் நினைச்சா அவருக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் தரானா அவரே டெவலப் பண்ணிக்கிறாரா? அவர் என்ன நம்புறார்? பொருளாதாரத்தை காரணம் காட்டக்கூடியவர், வியாபாரத்தை காரணம் காட்டக்கூடியவர், ஓனரை காரணம் காட்டக்கூடியவர். சில சகோதரர்கள் இப்படி சொல்லுவாங்க, பாய் நான் வர ரெடியா இருக்கேன், ஓனர் விட மாட்டேங்கிறாரு, ஓனருக்கெல்லாம் ஓனர் அழைத்துக் கொண்டிருக்கின்றான். ஓனர் விட மாட்டேங்கிறாருனாக்கா விடக்கூடிய ஓனர் யாருங்கிறத போய் சேர்த்துக்க வேண்டியதுதான். அப்ப இதையெல்லாம், இந்த கட்டளைகளை எல்லாம் பின்பற்றுவதை விட்டு எது தடையாக இருக்கின்றது என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையில நான் சுகத்தோடு வாழணும், நான் எதையுமே இழந்து விடக்கூடாது. என் மனம் விரும்பிய அடிப்படையில எனக்கென்று நான் எந்த ஒரு கனவு கோட்டையை கட்டமைத்து வைத்திருக்கின்றேனோ அந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். அதற்கு இடையூறாக இந்த தொழுகை வரும் என்று சொன்னால் என் கனவு கோட்டை கட்டுற வேலையை நான் பார்ப்பேனே ஒழிய அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக வரமாட்டேன் என்று அந்த அடியார் சொல்றார். அதான் அதுக்கு அர்த்தம். அன்பார்ந்த சகோதரர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய போக்குகளை நல்லா உற்று கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு உணவளிக்கின்றான், அவன்தான் ரிஸ்க் அளிப்பவர்களே மேலானவன் என்று சொன்னால், கடையை விட்டுட்டு, வியாபாரத்தை விட்டுட்டு, பொருளாதாரத்தை விட்டுட்டு, அந்த காரண காரியங்களாம் விட்டு நம்ம பள்ளிவாசலை நோக்கி வந்தாலும் அல்லாஹ் எதை யாருக்கு என்ன கொடுக்கணும் நாடுறான்னு அதாங்க கொடுப்பான். அதுக்கு மேல நின்று நான் பெருசா டெவலப் பண்ண போறேன்னு போறாங்கல்ல, அப்படி போனவர்களா என்ன ஆகுறாங்கன்றது நீங்க உற்று கவனித்து பாருங்க. பொருளாதாரத்தை அவர்கள் சேர்ப்பார்கள், ஆனால் நிம்மதி என்பது அல்லாஹ்வுடைய கரங்களிலே இருக்கின்றது. காசு பணம் கொட்டி இருக்கும், வீட்டுல மனைவி இடத்துல நிம்மதி இல்லாம அல்லாஹ் ஆக்கிடுவான். அல்லாஹ்வை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒருவனுடைய வாழ்க்கையில அல்லாஹ் மன நிம்மதியை பரிசாக வழங்குவான். அவங்க வீட்டுல நீங்க போய் பார்க்கலாம், சில நேரங்கள்ல அதற்காக பணக்காரங்க வீட்டுல எல்லாம் இப்படிதான் இருக்கு நான் சொல்ல வரல, சோதனைக்காக சில நேரங்களில் அல்லாஹ் அப்படி ஆக்கி விடுவார். யார் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு விலகி ஓடுகின்றார்களோ அவங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் நெருக்கடிக்கு உள்ளாக்குவான். அவர் சொல்லுவாரு, பாய் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, ஏன்பா சொந்த வீடு வச்சிருக்க, கடை வச்சிருக்க, 4-5 கடை வச்சுட்ட, காசு பணம் பொருளுது, வண்டி இருக்கு, காரு இருக்கு, எல்லாமே இருக்கப்பா, நீ இப்படிங்கிற என்ன அப்படின்னு கேட்டா வீட்டுல மரியாதையே இல்லை பாய்.
கொண்டாட்டி சாப்பாடு வைக்கிறாங்க, நாய்க்கு வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க பாய். கல்யாணம் முடிச்ச புதுசுல இருந்த அன்பு பாசம் முகப்பத்தெல்லாம் இல்லாமல் போய்விட்டது. கணவன் மனைவிக்கு இடையில நல்ல ஒரு அந்யோன்யமே இல்லாம அல்லாஹ் ஆக்கிடுவான். பெத்த பிள்ளைகள் தகப்பனுக்கு எதிராக களம் கண்டு நிற்பார்கள். எந்த உடலுக்காக சுகத்துக்காக உண்டு கொளுத்தானோ அந்த உடலே அவனுக்கு எதிராக மாறி நிற்கும். ஏன்? அல்லாஹுக்கு அல்லாஹ்வுடைய கடமைகளிலே ஒருவன் குறைவு வைப்பான் என்று சொன்னால் அல்லாஹ் மன நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை கூலியாக பரிசாக கொடுத்துருவான். எதற்காக? அது கூட அவன் மேல கொண்ட கருணையால் தான். வல நுதி கண்ணகும் மினல் அதாபில் அதுனா தூனல் அதாபில் அக்பரி அல்லகும் எரிஜுவும். பெரிய வேதனைக்கு முன்னதாக சிறிய வேதனை நான் சுவைக்க செய்கின்றேன். எதற்காக? அல்லகும் எரிஜுவும், அவர்கள் என் பால் மீள வேண்டும் என்பதற்காக. எப்பா நீ என்னை விட்டுட்டு ஓடுற, வெற்றின் பக்கம் வாருங்கள், தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்று நான் அழைக்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய திருப்தியை விட்டுவிட்டு மனைவியுடைய திருப்தியை, பிள்ளையுடைய திருப்தியை, பொருளாதாரத்தை, காசு பணத்தை, சொத்து சுகத்தை நோக்கி நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாய். இப்படி ஓடக்கூடிய உனக்கு மிகப்பெரிய வேதனையை நான் சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றேன் என்பதை உணர்வதற்காக நான் சிறிய வேதனையை உனக்கு சுவைக்க செய்கிறேன். பாரு, யாருக்காக எதற்காகவெல்லாம் நீ அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு ஓடினாயோ அதிலே உனக்கு சுகம் இல்லை என்பதை அல்லாஹ் நினைக்கிறான், பலருடைய வாழ்க்கையில காட்டுறான். அதிலிருந்து நாம் படிப்பினை பெற்றுக்கொண்டு எல்லாமே ஓகே. நம்ம எதையுமே இப்ப என்ன செய்யல, நீங்க கடையெல்லாம் விட்டுருங்க, வியாபாரத்தை விட்டுருங்க, பிள்ளை குட்டியை பார்க்காதீங்க, பள்ளிவாசலே வந்து உட்கார்ந்துக்குங்க, அப்படி மார்க்கம் சொல்லவும் இல்லை. அல்லாஹ்வை நினைவு கூறத்தக்க நேரங்களிலே பள்ளிவாசலை நோக்கி வந்து அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே எந்த குறைவும் வைக்காமல் நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில எந்த குறைவையும் அல்லாஹ் ஏற்படுத்திட மாட்டான். அல்லாஹ் அப்படி வாக்குறுதி அளிக்கிறான். உதுக்குருனி அதுக்குறுக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகின்றேன். அப்ப என்ன பாய், தொழுதாக்க காசு பணம் வந்துருமா? மனுஷனுடைய மைண்ட் ஃபுல்லா என்ன இருக்குன்னா காசு பணம் காசு பணம் காசு பணம். அப்படி அல்ல சகோதரர்களே. காசு பணம் எல்லாவற்றையும் தாண்டி எதற்காக அந்த காசு பணம் நீங்க யோசிச்சீங்கன்னா நிம்மதிக்காக தான். கடைசியில நீங்க ஒரு ஆட்டோ ஓட்டுறவரா இருப்பீங்க, ஒரு சாதாரண தள்ளு வண்டி வச்சிருப்பீங்க, ஒரு 10-15 ரூபாய் சம்பளம் தான் வாங்குவீங்க. ஆனால் அல்லாஹ் நமக்கு மன நிம்மதியை கொடுத்துருவான், சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க கோடீஸ்வரன் வீட்டுல இல்லாத சந்தோஷம் உங்க வீட்டுல இருக்கு. உங்க மனைவி சாதாரண கவலை மீனை வாங்கி 20 ரூபாய்க்கு பொரிப்பாங்க, அவங்க வீட்டுல சாப்பிடுற வஞ்சிர மீனோட இந்த கவலை மீன்ல நல்ல டேஸ்ட் கொடுத்துருவான். அதுதான் மகிழ்ச்சி. காசு பணம் செல்வம் என்று ஓடி ஏசி எல்லாம் மாட்டி வச்சிருப்பான், பெரிய உல சைஸ்ல பெட் இருக்கும் அரடியில, ஆனா படுத்தா தூக்கம் வராது. அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஹலால் ஹராம் பேணி ஒருவன் ஒரு வாழ்க்கையை வாழ்வான். ஒரு கால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஏழ்மை இருந்தாலும் அவன் கட்டாந்தரியில பாய விரிப்பான், படுப்பான், நிம்மதியான உறக்கத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான். ஏன்? அல்லாஹ்வை நினைவு கூறுவதை கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன. அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி அடைங்க. அல்லாஹ்வுடைய வாக்குறுதிங்க. நம்பிக்கையாளர்களுக்கு, மூமின்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய கிஃப்ட் வச்சுக்கடா. நீ கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, பதவியில இருந்தாலும் சரி, பதவியில இல்லை என்றாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எனக்கு நீ கட்டுப்பட்டு என்னை நினைவு கூறி வாழ்ந்தால் உனக்கு நான் தரக்கூடிய பரிசு என்ன? அமைதி, நிம்மதி. அதை அல்லாஹ் என்ன செய்வான்? பரிசாக வழங்குவதாக ரப்புல் ஆலமீன் நமக்கு வாக்களிக்கின்றான். வணக்க வழிபாடுகள் என்பது மார்க்கத்துல அடிப்படையான ஒன்று என்பதிலே நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதுதான் ஆரம்பம். ஆனால் இதற்கு அடுத்து நமக்கு மார்க்கம் எதை கடமையாக ஆக்குகின்றது? ஒருவனிடத்திலே தொழுகை பூர்த்தியாகின்றது என்று சொன்னால், அவன் அல்லாஹ்வை சரியான முறையில வணங்க ஆரம்பிக்கின்றான் என்று சொன்னால், அதற்கப்புறம் பல வழிமுறைகளை மார்க்கம் நமக்கு காட்டுகின்றது. இந்த பிரச்சார பணி என்கின்ற ஒன்றை, நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய காரியத்தை அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றார். எந்த அல்லாஹ் தொழுகுமாறு ஏவுகின்றானோ அந்த அல்லாஹ் தான் நன்மை ஏவி தீமையை தடுக்குமாறு கட்டளையிடுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்துக்கு
பின்னால் இனி கியாமத்து நாள் வரை நமக்கு நபிமார்கள் வரமாட்டாங்க. அல்லாஹுடைய தூதர் கொண்டு வந்ததுதான் இறுதி வேதம். அவருடைய வாரிசுகள் தான் நாம. அல்லாஹுடைய தூதருடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய நாம தான் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு தான் இருக்கின்றது. நீங்கள் சமுதாயத்தை சுத்தி பாருங்க. நம்மளை சுற்றி ஏராளமான அநியாயங்களுக்கு மத்தியில தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இளைஞர்கள் படிப்படியாக இன்றைய காலகட்டங்களில கல்லூரிக்கு போறாங்க. கல்லூரிகள்ல நீங்க போகக்கூடிய நேரத்துல போதை பழக்க வழக்கங்களுக்கு எளிதாக அவர்கள் ஆட்பட்டு விடக்கூடிய காட்சியை நாம பார்க்கணும். ஒரு காலகட்டத்துல பீடி பிடிச்சான், சிகரெட் பிடிச்சான், தண்ணி அடிச்சாங்கிறதே பெரிய பிரச்சனையா இருந்தது. இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி அவர்கள் போதை வஸ்துக்குள்ள நகரக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். இதை யார் சீர் செய்வது? யார் சரி செய்வது? பெண்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பர்தா போடுவதிலிருந்து அவங்க என்ன செய்யறாங்க, ரீல்ஸுக்கு முன்னாடி நின்று டான்ஸ் ஆடுவதில் அவருடைய கவனங்கள் திசை திருப்புகின்ற காட்சியை பார்க்கிறோம். இது என்னுடைய உரிமை என்ற வாதத்தை அவர்கள் எடுத்து வைக்கின்றார்கள். அந்த இஸ்லாமிய பெண்களுக்கு மார்க்கத்தை சொல்லி ஒழுக்கத்தை சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்கு? வியாபாரிகளை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ அந்த வட்டிக்குள்ள போறாங்க. பாய் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தா சரிப்பட்டு வராது பாய். யார் தான் வட்டிக்கு வாங்காம இருக்கிறாங்க? பள்ளிவாசல் மோதினாரே வட்டிக்கு வாங்குறாரு என்று யாரிடத்துல அல்லாஹ் முன்மாதிரி இருக்குன்னு சொல்றானோ அந்த முன்மாதிரியை விட்டுட்டு இவங்க எல்லாரையுமே என்ன செய்யறாங்க, எங்க தச்சா வாங்கினாங்க, பெரித்தா வாங்கினாங்க, இப்படி பல காரண காரியங்களை சொல்லிட்டு வட்டிக்குள்ள போறாங்க. இந்த வட்டிக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்கின்றது? தர்கா வழிபாடு என்கின்ற ஒன்று நம்முடைய ஊரை சுற்றி இல்லவே இல்லையா? இணை வைப்பு காரியங்கள் செய்யவே இல்லையா? படைத்தவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், படைப்பினங்களை வணங்கக்கூடாது என்று சொல்லப்பட்ட மார்க்கத்திலே தர்காவை வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தகடை வச்சு இந்த தகடினால் என்னுடைய கடையில பொருளாதாரம் மேம்படும் என்று நம்புகின்றார்கள். அல்லாஹ் சொல்றான் நான் தான் ரிஸ்க் அளிக்கிறேங்கிறான். அவன் சொல்றான் ஒரு முஸ்லீமாக இருக்கின்றான். அந்த அடியான் சொல்லுகின்றான் இல்ல இந்த தகடை மாட்டினா எனக்கு வியாபாரம் ஓடும். அல்லாஹ்வுக்கு இணையாக தாயத்தை தகடை அவளியாட்ட போனா எனக்கு பாஸ்போர்ட் வாங்கி கொடுத்தாக்கா வெளிநாடு போயிடலாம், இந்த அவளியாட்ட போய் என்ன வாங்கி வயிற்றுல தேய்ச்சா புள்ள பிறந்துரும் என்று அல்லாஹ்வுக்கு பகிரங்கமாக ஷிர்க் செய்யக்கூடியவர்கள் இந்த கோட்டை பட்டணத்தில் இருக்கின்றார்களா இல்லையா? இருக்கின்றார்கள். பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடக்கூடிய குழந்தைகள் இன்றைக்கு அதிகரிக்கின்றார்கள். குடும்பத்துக்குள்ள சொத்தை பிரிச்சு தருவதில கத்தியை தூக்கிட்டு அண்ணங்காரன் தம்பிக்கு எதிராக நிக்கிறான். பொம்பளை பிள்ளைக்கு நான் சொத்தை தரமாட்டேன், மார்க்கெல்லாம் பேசுவான், குர்ஆனீஸ் பேசுவான், எல்லாமே தெரியும், அதெல்லாம் ஓரம் வைப்பா, அவன் கைப்பிடி போயிடும். எனக்கு தெரியாத மார்க்கமா? அதெல்லாம் பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் நான் சொத்தை பிரிச்சு கொடுக்க முடியாது என்று நிற்கின்றான். அல்லாஹ்வுடைய வரம்புகளை காலிலே தூக்கி போட்டு மிதித்துக் கொண்டு ஒரு சமுதாயம் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே உலகத்திலே உள்ள அனைவரையும் விட அனைத்தையும் விட நான் அல்லாஹ்வை நேசிக்கின்றேன் என்று சொன்னால் அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடாக நான் என்ன செய்வது? அல்லாஹ் மீது கொண்ட நேசத்தினால் அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே வந்து அவனை பெருமைப்படுத்தி அவனை புகழ்ந்து அவனை தஸ்பீஹ் செய்து அல்லாஹ்வை நான் தொழுது விட்டேன், அது மட்டும் போதுமாங்கிறதான் கேள்வி. சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தீமைகளை களம் கண்டு தடுக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் நம் அனைவருக்குமே இருக்கின்றது. நீங்க மாத்தி இப்படி யோசிச்சு பாருங்க. நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மனைவியை, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மகளை ஒருவன் தரைக்குறைவாக விமர்சனம் செய்வான் என்று சொன்னால் ஒரு குடும்ப தலைவன் என்ன செய்வான்? கோபக்காரனாக இருந்தா முதல்ல அவனை போய் அடிச்சுட்டு வருவான். பொறுமையாளியாக இருந்த போய் விளக்கமாவது கேட்பான். இப்போ என் மகளை பத்தி நீ பேசுவ, எப்படி என் மனைவியை பத்தி பேசுவ என்று விளக்கமாவது கேட்க போவான். இந்த ரெண்டையுமே செய்யவில்லை என்று சொன்னால் அவன் மனைவி அவனை மதிப்பாளா? நீலாம் ஒரு புருஷனான்னு கேள்வி கேட்பான். மனைவியின் மீது பெற்ற மகளின் மீது நேசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு தந்தை
தனக்கு எதிரான விமர்சனங்கள் செய்யப்பட்டால் களம் இறங்க வேண்டும் என்பதை அவர்கள் விளங்கி வைத்திருப்பதை போல நான் அல்லாஹ்வை நேசிக்கின்றேன், அல்லாஹுடைய வேத வசனங்களை, தூதருடைய போதனைகளை காற்றிலே இந்த சமுதாயம் பறக்க விடுகின்றது என்று சொன்னால் அதை கண்டும் காணாமல் போகுவதற்கு எனக்கு அனுமதி இருக்குதா? நான் மட்டும் பாய் அவர் ரொம்ப அருமையான கேரக்டர் பாய், என்னங்க அருமையான கேரக்டர், ரொம்ப சூப்பர் தங்கங்க, பத்திரமாத்து தங்கம், என்னடா பத்திரமாத்து தங்கம்னு கேட்டா என்ன சொல்றாங்கன்னா அவர் பாட்டு கடைக்கு போவார் பாய், 5 வேளை தொழுவார் பாய், யாருக்கும் எந்த பிரச்சனையும் மன்னிக்க மாட்டார், இருக்கிற இடம் தெரியாம இருப்பாரு, இவர் தான் நல்லவன் என்று நல்லவனுக்கு நாம் எல்லாம் சேர்த்து கொடுத்த சர்டிபிகேட் இது. ஆனால் அல்லாஹ் இவரை பற்றி என்ன சொல்லி காட்டுகின்றான்? சனிக்கிழமை வாசிகளிலே ஒரு சாரார் அல்லாஹ் தடுத்த அந்த நாளையிலே போய் என்ன செய்யறாங்க, மீன் பிடிக்கிறாங்க. அதை ஒரு சாரார் போய் தடுக்கிறாங்க. யார் தடுக்க போனார்களோ, ஏன்பா அல்லாஹ் ஹராமாக்கின அந்த நாளையில நீ போய் மீன் பிடிக்கிறியா, அல்லாஹ்வுடைய அதாபு வந்து விடுமே என்று யார் தடுக்க போனார்களோ அவர்களை பார்த்து ஒரு கூட்டம் போய் கேட்குது, அவன் நாசமா போறான், நீ ஏன்டா அவன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க என்று கேட்கிறான். அல்லாஹ் யார் யாரெல்லாம் அழிச்சான் தெரியுமா? எவன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தானோ அவனையும், யார் தடுக்காமல் வேடிக்கை பார்த்தார்களோ அவனையும் சேர்த்து அல்லாஹ் அழித்ததாக நமக்கு திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். தீமை செய்தவர்களை மட்டும்தான் அல்லாஹ் அழிப்பான் கிடையாதுங்க. அந்த தீமைகளை ஊமை சாட்சியாக நின்று நாம் வேடிக்கை பார்க்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அதாபு நமக்கும் நம்மை சேர்த்து நம்ம வீட்டுக்கு நாளைக்கு வந்துருங்க. கப்பலிலே ஓட்டை போட்டவர்களை குறித்து அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுறாங்க. ஒரு கப்பல் மேல் தளத்துல ஒரு சாரார், கீழ்த்தளத்துல ஒரு சாரார் இருக்கிறாங்க. மேல் தளத்துல ஏறி ஏறி போய் தண்ணி எடுக்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லி கீழே ஓட்ட போட்டு எடுத்துக்கலான்னு ஒரு சாரார் ஓட்ட போடுறாங்க. இப்ப மேல உள்ளவங்க என்ன செய்யணும்? ஏன்பா கீழே ஓட்ட போடுறியப்பா, போயினா நம்ம எல்லாருமே மூழ்கிடுவோம் என்று ஓட்டை போடுவதை தடுக்கவில்லை என்று சொன்னால் எல்லாருமே சேர்ந்து கடலிலே மூழ்கி விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கின்றார்கள். அவன் வீட்டுல ஒருத்தன் சிகரெட் பிடிக்கிறான், இவன் வீட்டுல ஒருத்தன் கஞ்சா அடிக்கிறான், அவன் வீட்டுல ஒருத்தன் அபின் சாப்பிடுறான், போதை வஸ்துக்கு அந்த பையன் போயிட்டான், இந்த பையன் போயிட்டான் என்று உச்சி கொட்டி விட்டு நாம் நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னா நாளைக்கு நம்ம வீட்டு பிள்ளைக்கு அது வந்துடும். அல்லாஹ் பாதுகாக்கவே. நம்முடைய தெருவில அந்த முனையில வீடு பத்திக்கிட்டு எரியுது, அவன் வீடு தானே பத்திக்கிட்டு எரியுது என்று நாம் வீட்டுக்குள்ள இருந்தோம்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம வீட்டுக்கு தீ வருவதை போல சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தீமைகளை நாம் கண்டும் காணாமல் வேடிக்கை பார்த்து விட்டால் அது நம்மையும் பதம் பார்த்து விடும் என்பதை விளங்கிக் கொண்டு நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய களப்பணியை செய்வதற்காகத்தான் இந்த கட்டமைப்பை நாம் உருவாக்கி இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகுவதற்கு 1000 பள்ளிவாசல்கள் இருக்கின்றது நம்மை சுற்றி. இங்கே இவ்வளவு பெரிய பள்ளியை கட்டுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்ல வேண்டும். அதுல கேட்கிறவங்க இருப்பாங்க, அதுல எதிர்க்கிறவர்கள் இருப்பார்கள். அந்த எதிர்ப்பை நான் களத்திலே சந்திப்பேன், அல்லாஹ்வுக்காக சந்திப்பேன். ஏகத்துவத்தை நீங்க சொல்லல, மார்க்கத்தை சொல்லல, நீங்க வட்டிக்கு எதிராக பேசுறீங்கன்னாக்கா வட்டிக்கு விடுறவங்களை எதுக்கதான் செய்வான். போதைக்கு எதிராக பேசுறீங்கன்னு சொன்னா போதை வஸ்து விற்கிற நம்ம எதிர்க்கத்தான் செய்வான். தொழுகைக்கு வாங்க என்று கூப்பிட்டீர்கள் என்று சொன்னால் தொழுகாதவங்களை எதிர்க்கத்தான் செய்வான். மார்க்கத்தை மக்களிடத்தில் சரியான முறையில் சொல்ல போனால் நம்மை எதிர்க்கத்தான் செய்வார்கள். அந்த எதிர்ப்பை அல்லாஹ்வுக்காக நான் சகித்துக் கொண்டு களப்பணியில நிற்பேன் என்று நாம் நின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய பாதங்களை உறுதிப்படுத்துவான், உதவியை தருவான். சூரத்தில் யாசின்ல வரக்கூடிய ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். எனது அருமை சகோதரர்களே, இந்த நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய இந்த களப்பணி இருக்கின்றதே அது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு ஊருக்கு அல்லாஹ் ஒரு நபியை அனுப்புகின்றார். சூரத்தில் யாசின்ல வரக்கூடிய அற்புதமான சம்பவம். அந்த ஊர் மக்கள் புறக்கணிக்கிறாங்க. அவர் தன்னை நபின்றாரு, நான் அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு, அல்லாஹ்வை வணங்குப்பான்றாரு. அந்த ஊர் மக்கள் புறக்கணிக்கிறாங்க. அல்லாஹ் இன்னொரு நபி அனுப்புறான், அவரையும் புறக்கணிக்கிறாங்க. அல்லாஹ் 3வது ஒரு நபி அனுப்புறான். ஒரே ஊருக்கு 3 நபிமார்கள், 3 நபிமார்கள் வந்து மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த நபிமார்களை புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கிராமப்புறத்து கடைக்கோடியிலிருந்து
ஒரு மனிதர் ஓடியாருகின்றார். அவர் வந்து சாட்சி சொல்லுகின்றார், எனது அருமை சகோதரர்களே, அவர்கள் அர்-ரஹ்மானைத்தானே வணங்குமாறு சொன்னார்கள், உங்களிடத்துல ஏதாவது கூலி வாங்கினார்களா? நீங்க அவங்க சொல்றதை கேட்டா என்ன? 4 வார்த்தை பேசுறேன். நபிமார்கள் என்று சொல்றாங்க, அவங்க சொல்றதை நான் கேட்கல, நீ என்னையா சொல்றதுன்னு அவர் அடிக்கிறாங்க. ஸ்பாட்லயே மௌத்தா போறார். எனக்கு என்னன்னா, ஒரு வீட்டுல பாய் விரிச்சு படுத்து கிடந்தால் அந்த மரணத்தை அவர் சந்தித்திருக்க மாட்டார். நபிமார்கள் வந்து சொல்லுவதற்கு சாட்சியாக வந்து நின்றார், களத்தில் நின்றார், மரணிக்கின்றார். மார்க்கத்தை சொல்ல வந்த நபிமார்கள் சொர்க்கத்துக்கு போலவனும் அங்கேதான் நிக்கிறாங்க. அல்லாஹ் இவரை பார்த்து சொல்லிட்டான், நீ சொர்க்கத்திலே பிரவேசிப்பீராக. அல்லாஹ் அவருடைய ரூஹை கைப்பற்றி கொண்டு அந்த அவரிடத்துல அல்லாஹ் சொல்லுகின்றான், நீ சொர்க்கத்துல பிரவேசி. அவர் ஆனந்தம் அடைந்து சந்தோஷம் அடைந்து, இறைவா என்னுடைய சமுதாயம் இதை அறிய வேண்டுமே, இதுல இவ்வளவு பெரிய நன்மை இருக்கா என்று ஆச்சரியப்பட்டு அவர் கேட்கிறார், இதை என் சமுதாயத்துக்கு நான் சொல்லணுமே, என்ன விட நான் போய் சொல்லிட்டு வரேங்கிறாரு. அதை நான் சொல்றேன் பாட்டு, அல்லாஹ் நமக்கு சொன்னதுதான் அந்த சம்பவம். இந்த வாழ்க்கையில அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கைங்க, அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதற்காக, அல்லாஹுடைய மார்க்கத்தை சொல்லுவதற்காகத்தான், அவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்காகத்தான் இந்த வாழ்க்கை என்பதை விளங்கி இந்த மக்கள் மன்றத்தில நாம் மார்க்கத்தை சொல்லுவோம் என்று சொன்னால் அதில அல்லாஹுடைய உதவி வரும். ஒரு கால் அதில நமக்கு வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹுடைய உதவி நமக்கு நிச்சயமாக வரும் என்பதைத்தான் பல சம்பவங்களிலே அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். சில சகோதரர்கள் சொல்லலாம், பாய் உங்களை மாதிரி எனக்கு மைக் பிடிச்சு பேச வராது, நான் எப்படி தாவா பண்றது? மைக்கு பிடிச்சு பேசினாதான் தாவான்னு குரான்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்குதா? 10 போக்கஸ் லைட் கட்டி 50 மைக்கு வச்சு அப்படியே வானையும் மண்ணையும் அப்படியே பிடுங்கி எரியக்கூடிய புல்லரிக்கக்கூடிய வாதங்களை எடுத்து வச்சு குரானை கரைச்சு குடிச்சு அப்படி பேசினாதான் தாவா பணியா? அவர் அப்படியா பேசினாரு? அவர் 4 வார்த்தை தானே பேசினாரு, சாட்சி தானே சொன்னாரு. அல்லாஹ் அதை தாவா பணியாக அங்கீகரித்தானா இல்லையா? கிளையில இருந்து மெகாபோன் பிரச்சாரம் பண்ணுவாங்கங்க. ஒரு சகோதரர் தாவா பணி செய்யணும்னு ஆர்வப்படுறார், பாய் நீங்க பயான் பண்ணுங்க, அந்த மெகாபோனை நான் பிடிச்சிக்கிறேன், தாவா பணியில நீங்க பங்கெடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். பாய் நீங்க மெகாபோன் பிரச்சாரம் பண்ணுங்க, மவுலுதுக்கு எதிராக நீங்க பிட் நோட்டீஸ் போடுறீங்கல்ல, தர்கா வழிபாட்டுக்கு எதிராக நீங்க பிட் நோட்டீஸ் போடுறீங்கல்ல, அந்த பிட் நோட்டீஸ் நான் வீடு வீடா கொடுக்கணும் பாய், தாவா பணியில பங்களிப்பு செய்து விட்டாச்சு. பாய் எனக்கு கடையில வேலை இருக்கு, நான் 5 வேலை தொழுக வரேன், பிட் நோட்டீஸ் எல்லாம் என்னால கொடுக்க முடியல, பிட் நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு நான் பொருளாதாரத்தை தரேன், தாவா பணியில பங்கெடுத்தாச்சு. இப்படி ஏதாவது ஒரு வகையில நாம் பங்களிப்பு செய்வோம் என்று சொன்னால் நாளைக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நின்றால் அங்க பதில் சொல்வதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கின்றது என்பதை நாம் விளங்கி கொண்டு தொழுகையில கவனம் செலுத்தி தாவா பணியிலும் நாம் முழுமையாக கவனம் செலுத்துவோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெறத்தக்க வகையில அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிரதுவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.